ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தர்ப்போச்சித்யை விகிதமகிலம் தைத்ய சித்தோசி புண்யைஹி. दर्भोचित्यै विहितमखिलं दैत्यसिद्धोऽसि पुण्यैः. लोकस्तेस्तु त्रिदिव विजयी वासवत्वं च पश्चात्. लोकस्तेस्तु त्रिदिव विजयी वासवत्वं च पश्चात्. मत्सायुज्यं भज च पुनरित्यन्वगृह्णा बलिं तम्. मत्सायुज्यं भज च पुनरित्यन्वगृह्णा बलिं तम्. विप्रैः सन्दानितमकवरः पाहि वातालयेश. विप्रैः सन्तानितमकवरः पाहि वातालयेश. दर्पोच्छिद्यै विहितमखिलं दैत्यसिद्धोऽसि पुण्यैः. लोकस्तेस्तु त्रिदिव विजयी वासवत्वं च पश्चात्. दर्भोचित्यै विहितमखिलं दैत्यसिद्धोऽसि पुण्यैः. लोकस्तेस्तु त्रिदिव विजयी वासवत्वं च पश्चात्. मत्सायुज्यं भज च पुनरित्यन्वगृह्णा बलिं तम्. विप्रैः सन्दानितमकवरः पाहि वातालयेश. मत्सायुज्यं भज च पुनरित्यन्वगृह्णा बलिं तम्. विप्रैः सन्तानितमकवरः पाहि वातालयेश. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தைத்திய திதிகுமாரா தர்ப்ப உச்சித்யை, உன்னுடைய ஆணவத்தை அழிக்கவே அகிலம் விகிதம், இவையாவும் செய்யப்பட்டன. புண்ணியகி, நல்வினைகளால், சித்தக அசி, நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவனாக ஆனாய். தே உனக்கு, த்ரிதிவ விஜயி, தேவலோகத்தை விட உயர்வானதான, லோகக அஸ்து, சிறப்பான உலகு வாய்க்கும் கிடைக்கும். பச்சாத்து, பிற்காலத்தில், வாசவத்துவம் ச, இந்திர பதவியையும், புனக அதற்கு பிறகு, மத் சாயுஜ்யம் ச, என்னோட சாயுஜ்ய பதவியும், பஜ இதி அடைவாயாக, தம்பலிம் என்று அந்த மகாபலிக்கு அன்வகிருஷ்ணா அருளினீர்கள். விப்ரைஹி, சுக்ராச்சாரியர் முதலான அந்தணர்களை கொண்டு, சந்தானிதமக வரக, பலியின் யாகத்தை பூர்த்தி செய்தீர்கள். வாதாலய ஈசா, குருவாயூர்புரத்து இறைவா, பாகி, என்னை காத்தருள்வாய். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தர்ப்போச்சித்யை விகிதமகிலம் தைத்ய சித்தோசி புண்யைஹி. லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத்வம் ச பశ్చాத். மத்சாயுஜ்யம் பஜ ச புனரித்யன்வகிருஷ்ணா பலிம் தம். விப்ரைः சந்தானிதமகவரः பாஹி வாதாலயேஷ. பிறகு அந்த மகாபலியை பார்த்து பகவான், அசுரமன்னா, உன்னோட கர்வத்தை போக்கவே இதையெல்லாம் நான் செய்தேன். புண்ணிய செயல்களால் நீ சித்தனாகிவிட்டாய். சொர்க்கத்துக்கும் மேலான உலகம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அதுக்கப்புறம் உனக்கு இந்திர பதவியும் கிடைக்கும். அதன் பிறகு நீ சாயுஜ்ய முக்தியையும் அடைவாய் என்று சொன்னீர்கள்.
குருவாயூரப்பா, நீங்கள் இப்படி அனுகிரகம் செய்த பிறகு ஆரம்பித்திருந்த யாகத்தையும் பிராமணர்களை கொண்டு பூர்த்தி செய்யும்படியாக அருளினீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் என்னையும் காப்பாற்றி அருளுங்கள் என்று பட்டதிரி கூறுகிறார். இங்கே சொர்க்கத்துக்கு மேலான உலகம் அப்படின்னு பகவான் சொல்கிறார் இல்லையா? அது என்னது அப்படின்னா, நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம், பூமிக்கு மேலே 6 லோகம், பூமிக்கு கீழே 7 லோகம். அந்த பூமிக்கு கீழே இருக்கிற 7 லோகத்தில் ஒன்று சுதலம். இந்த சுதலம் சொர்க்கத்துக்கும் மேலானது அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம பூமியில் என்ன, நம்ம எல்லாருக்கும் பிணி, மூப்பு, சாக்காடுன்னு சொல்லுவாள். அதாவது நோய், மூப்பு அப்படிங்கிற வயோதிகம், சாக்காடுங்கிற மரணம், இது 3 உண்டு. ஆனால் அந்த உலகத்தில், அந்த சுதலத்தில் இது 3 கிடையாது. நோயும் கிடையாது, வயோதிகமும் கிடையாது, மரணமும் கிடையாது. நிறைந்த சந்தோஷத்தோடு நன்னா இருக்க முடியும். அப்படிப்பட்ட உலகத்துக்கு மகாபலி அனுப்பிட்டு அந்த உலகத்தில் வாயிற்காப்பவனாக பகவானே இருக்கிறார். இப்படி அனுகிரகம் பண்ணினார். அதுக்கப்புறம் 8வது மன்வந்திரத்துக்கு பேர் சாவர்ணி மன்வந்திரம். அந்த மன்வந்திரத்தில் பலிக்கு இந்திர பதவி கொடுக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த இந்திர பதவியை அனுபவித்து முடித்த பிறகு பகவானோட அவன் சாயுஜ்ய பதவி அடைவான். இதெல்லாம் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அனுகிரகங்கள். இதில் இன்னொன்று என்ன பார்க்குறோன்னா, இந்த லீலையினால் பலி அபகரித்திருந்த தேவலோகத்தை இந்திரனுக்கு திருப்பி கொடுத்து அந்த இந்திரனோட தாயாரான அதிதி தேவியோட வேண்டுதலையும் பகவான் பூர்த்தி செய்தார். தேவலோகத்தில் உபேந்திரனாகவும் விளங்கினார். அப்பொழுது எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியால் பூரித்தன என்று பாகவதம் சொல்கிறது.